22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அது நிச்சயமாக நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு நோட்டும் பேனாவும் இருந்து அதை குறித்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப அது பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு இங்கே 25ஆம் வசனத்தில், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, அதற்கு முந்தின பகுதியில் ஆண்டவர் இயேசு அப்பத்தை பிட்டு திராட்சை ரசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ கொடுத்துட்டு இந்த 25ஆம் வசனத்தில் ஒரு மூல மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா ஆமேன் அப்படின்னு சொல்லி வருதான். ஆமேன் அப்படின்னா என்னன்னா அப்படியே ஆக கடவுது. என்ன சொல்றாருன்னா, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதுதான் நான் இந்த பூமியிலே நான் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுகிற கடைசி அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு இந்த ஆமேன் அப்படின்னா அதுல அர்த்தம் அப்படியே ஆக கடவுது. இந்த யூதர்கள் அவங்களுடைய அந்த வார்த்தையை தான் நம்ம அப்படியே காப்பி பண்ணி எடுத்திருக்கிறோம். ஹல்லேலூயா யா அப்படின்னா யெகோவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயாங்கிற வார்த்தை அது தமிழ் வார்த்தை அல்ல, அது யூதர்கள் அவங்க கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல பயன்படுத்துகிற ஒன்று. அல்லேலூயா ஆமேன் இது எல்லாமே அவங்க பயன்படுத்தினதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி எடுத்திருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யெகோவாகிய கர்த்தருக்கு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படியே ஆக கடவுது. அப்ப இந்த 25ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு தமிழ்ல கடைசி அதை சொல்லி முடிக்கிறப்ப இப்படிலாம் நடக்குங்கிறத சொல்றார். ரொம்ப அக்யூரேட்டா சொல்றார், இன்னது நடக்கும் அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க. இதற்கு பிறகு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காட்டி கொடுப்பாப்புல. காட்டி கொடுத்தவொடனே இயேசுவை பிடிப்பாங்க. கூட இருந்தவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, இயேசுவை விட்டுட்டு போயிடுவாங்க, ஓடிடுவாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அப்பதான் அப்பத்தையும் ரசத்தையும் அவங்களுக்கு கொடுத்து அவங்களோடு கூட இயேசு இருக்கிறார். எத்தனையோ அற்புதங்கள் இந்த 3.5 ஆண்டுகள்ல நிறைய அற்புதங்களை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆண்டவரோடு இருந்து ஆண்டவரால் நடத்தப்பட்டு ஆண்டவரால் உருவாக்கப்பட்டு இதெல்லாம் பெற்றிருக்கிறாங்க.
திடீரென்று அவரை பிடிச்சிடுறாங்க, பிடிச்சு அடுத்து சிலுவையில் அடிக்கிறாங்க. இதெல்லாம் அவர் சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல நடக்கும்போது எப்படி இருந்திருக்கும்னா அவங்களுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கும். எம்மாவூர் சீசர்கள் கூட சொல்றாங்க, அவர் இருந்து எல்லாரையும் ரட்சிப்பார் நினைச்சோமே, அவர் இருந்து எல்லாரையும் ரட்சிப்பார் நினைச்சோமே, நாங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம், அவரால் தான் இந்த இஸ்ரவேலுக்கு மீட்பு உண்டாகும்னு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம், ஆனால் அவரை பிடிச்சி கொலை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் ரத்தம் சிந்தி மறிக்கிறதுக்காகவே வந்தேன் அப்படிங்கிறார். அதுல இன்னும் தெளிவா அக்யூரேட்டா சொல்றாரு. எல்லாரும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 25ஆம் வசனம், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை, மார்க் 14:25, பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம், இந்த தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னா, இது இந்த இடத்துல சரியா மார்க்கில் சொல்லப்படலை. ஆனால் இன்னொரு இடத்துல அதை இன்னும் தெளிவாக நாம் பார்க்கிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26, மார்க்கு அதை சுருக்கமாக எழுதிட்டாரு. மத்தேயு 26. இருபத்தி 29ஆம் வசனம், இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய், இங்கே சொல்றாரு பாருங்க, உங்களோட கூட சொல்லுங்களேன், யாரோட? உங்களோட கூட. இது சீசர்களுக்காக மாத்திரம் சொல்லல, கூட இருந்த அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம் சொல்லல, இன்றைக்கு நமக்காகவும் தான் அதை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை பாருங்க, உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதம் பானம் பண்ணுவது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கு மார்க்கில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, மார்க் 14, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆனா மத்தேயுல அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, என் பிதாவின் ராஜ்யத்திலே உங்களோட கூட நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் சிலுவையில மரிக்க போகிறேன், ஆனா உங்களோட கூட. மெய்யாகவே என்ன அர்த்தம்னா, ஷியரா சொல்றாரு, உங்களோட கூட. எப்ப அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாண நாள், மணவாளன் இயேசுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டி, அங்கு ஒரு பெரிய விருந்து கொடுக்கப்படுது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாளிலே நான் உங்களோட இந்த திராட்சை பழ ரசத்தை என்ன செய்வேன்? பானம் பண்ணுவேன். அதுல யாரெல்லாம் இருப்பாங்களாம்? மத்தேயு 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8, மத்தேயு 8ஆம் அதிகாரம், அதுல ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒரு பெரிய விருந்துக்கு யாரெல்லாம் அங்க வர்றாங்களாம்? நாலா திசைகள் இருந்தும் ஜனங்கள் வர்றாங்களாம். அதை 11ஆம் வசனம் வாசிக்கிறோம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து, மத்தேயு 8:11, பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட கூட, சொல்லுங்களேன், பந்தி இருப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த விருந்துல யார் இருப்பாங்களாம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அடுத்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். நரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பந்தி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் அந்த பந்தியிலே ஆயத்தம் இல்லாதவர்கள், அந்த பந்திக்கு தகுதி இல்லாதவர்கள், ஆண்டவராய் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவரோடு கூட அந்த பந்தியிலே பந்தி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ராஜ்யத்தின் புத்திரரோ. புறம்பான இருளிலே அந்த நரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அழுகையும்
பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இம்மையோடு இந்த உலக வாழ்க்கை இதோடு முடிகிறது அல்ல. இங்க இருக்கிற சொத்து, பணம், காசு, மனுஷர்களுடைய காரியங்கள், கட்டமைப்பு, இதோடு இந்த உலகம் முடிகிறதல்ல. இதற்கு பிறகு ஒன்று இருக்கு. அந்த ராஜ்யத்திற்காக நம்ம வாழணும். அங்க சொல்றாரு, அந்த ராஜ்யத்தின் புத்திரரோ, எனக்கு இந்த பூமி தான் எனக்கு சொந்தம், இந்த இயேசு எனக்கு வேண்டாம், நானே எல்லாம் செஞ்சிருவேன், இயேசப்பாவுடைய மீட்பு எனக்கு தேவையில்லை, நான் ஆண்டவருக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இல்லாமல் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி தூரமாய் போகிற ஒவ்வொருவரும் அங்கு சொல்லப்பட்டிருக்கு, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த இடத்திலே தள்ளப்படுவார்கள். அதே நேரத்தில் இந்த பந்தியில யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து, 11ஆம் வசனம், பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். அந்த முற்பிதாக்கள் எல்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த பந்தியில இயேசு இருப்பார், அப்போஸ்தலர்கள் இருப்பாங்க, வேற யார் இருப்பானா, நீங்களும் நானும் இருப்போம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாம் யாவரும் அவரோட கூட அந்த பந்திக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருப்போம். இந்த கல்யாணம் என்பது என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஒரு வாக்கு கொடுப்பார். என்ன வாக்கு கொடுப்பாரு? அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு வாக்கு கொடுப்பார். அது என்னன்னா, திருமணத்தின் அன்பின் அந்த உடன்படிக்கை. வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் என்ன செய்வேன், உன்னை நான் ஆதரித்து எனக்குரிய சொத்து சுகத்தை எல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை போஷிப்பேன், உன்னை ஆதரிப்பேன். அடுத்து மனைவி சொல்லுவாங்க. அப்போ அங்கு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த தேவனுடைய அங்கு உடன்படிக்கை உண்டாகிறது. ஒருவரை ஒருவர் அன்பு கூர்ந்து, ஒருவரை ஒருவர் ஆதரித்து. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இது முதற்கொண்டு தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து, பெண்ணும் பிரியணும் மாப்பிள்ளையும் பிரியணும், இருவரும் ஒரே சரீரமாக இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை வீட்டுக்கும் என்ன செய்யணும், பொண்ணும் மாப்பிள்ளையும் ஆசீர்வாதமாக இருக்கணும், பொண்ணு வீட்டுக்கும் பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும். வீடை ஞானத்தினாலே கட்டணும், சிமெண்ட்னாலையும் மணலினாலையும் வீடு கட்டுறதல்ல. சங்கீதம் 127 சொல்லப்பட்டிருக்கு. எப்படியா, கர்த்தர் வீட்டை கெட்டாராகில் கெட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு, ஞானத்தினாலே வீட்டை கட்டணுமா. குடும்ப தலைவருக்கு ஞானம், குடும்ப தலைவிக்கு ஞானம், பெற்றோர் கூட ஞானம் உள்ள பெற்றோரா இருக்கணும். பிள்ளைகளை என்ன செய்யணும், அவங்களை அந்த ஞானத்துல நடத்தணும். அதற்காக ஜெபிக்கணும், ஆண்டவரே உம்முடைய ஞானம் என் பிள்ளைகளுக்கு வேணும், எங்க பிள்ளைகள் ஞானம் உள்ள பிள்ளைகளாக வீட்டை கட்டணும், உமக்கு பிரியமானவர்களா வீட்டை கட்டணும். ஆகவே அப்போ அந்த கல்யாணத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாப்பிள்ளை அவருடைய கேரக்டர் பழக்க வழக்கம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும், பொண்ணுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஆனா 2 பேரும் ஒன்றாகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த மணவாளன் இயேசுவுக்கு திருச்சபை என்பது மணவாட்டியாக, ஆண்டவர் இயேசுவுக்கு உரியவைகளை எல்லாம் மணவாட்டிக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம், அதுதான் இந்த விருந்து, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து. அப்ப திருச்சபைக்குள்ள, ஆலயத்துக்குள்ள வருகிற ஒவ்வொருவருக்கும் அங்க என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படின்னா, மணவாளன் இயேசு மணவாட்டியாகிய பலவீனமானவங்க, திக்கற்றவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, ஐயா இயேசுவே ஆண்டவரே அப்படின்னு உள்ள வர்றாங்க பாருங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த மணவாளன் இயேசு திருச்சபைக்கு தன்னுடைய இதெல்லாம் கொடுக்கிறார், தன்னுடைய அன்பை கொடுக்கிறார், பராமரிப்பை கொடுக்கிறார், தன்னுடைய பொக்கிஷங்களை கொடுக்கிறார், தன்னுடைய பிரயாசத்தினுடைய எல்லா பலனையும் அந்த மணவாட்டிக்கு கொடுக்கிறார். மணவாட்டி என்ன செய்யறாங்க அப்படின்னா, மணவாளனோடு இணைந்து 2 பேரும் பிதாவின் சித்தம் செய்யத்தக்கதாக. ஹல்லேலூயா. பாருங்க, அதை குறித்து கொலேசியர்ல நல்லா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விருந்தை குறித்து பவுல் அப்போஸ்தலர் அங்கு அதை சொல்லுகிறார். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. ஹல்லேலூயா. நம்ம தரித்து கொள்றப்ப ஈஸியா எதை தரித்து கொள்ளலாம்னா, கசப்பு நமக்குள்ள எளிதா வரும், பகை, வைராக்கியம், கோபம், மன்னியாத சுபாவம், இதெல்லாம் நம்ம தரித்து கொள்வோம் எளிதா. ஆனா பைபிள்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கணவன் மனைவிக்கு இடையில குடும்பம் உறவு நல்லா இருக்கணும்னா நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தராக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தராக. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு பிரியருமாய். ஹல்லேலூயா. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கு உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. சொல்லுங்களேன், தரித்து கொண்டு. அங்கு சொல்லப்பட்டிருக்கு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் தாங்கி. அப்படி தாங்கிறதுனா என்ன தெரியுங்களா? சின்ன பிள்ளைய தாங்குவாங்க, என் செல்லம் தாங்க, சாப்பிடுப்பா, நீ நல்ல பிள்ளையில இந்த ஹோம்ஒர்க்லாம் செஞ்சிட்டேன்னா உனக்கு நான் இது செஞ்சு தரேன். சின்ன பிள்ளைக்கு அப்படி மோட்டிவேட் பண்ணுவாங்க. நீ எக்ஸாமுக்கு நல்லா எக்ஸாம் எழுதிட்டேன்னா உனக்கு நான் இதை வாங்கி தரேன், தாங்கிறது. அப்புறம் அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சு நல்ல மார்க் வாங்கினோன்னே அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்குறது. அப்போ இங்கே பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் தாங்கி. தாங்கினா என்னன்னா, அவங்கள ஒரு என்கரேஜ் பண்றது. குடும்ப தலைவர் குடும்ப தலைவியை என்கரேஜ் பண்ணணும், குடும்ப தலைவி குடும்ப மாத்தி மாத்தி ஒருவருக்கு ஒருவர் ஒரு ஒத்தாசையாக. அங்கே அங்கே அடுத்து சொல்லப்பட்டிருக்கு ஒருவருக்கு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு வராம இருக்காது, குறைபாடு வரும், அதான் குடும்பம். அதனாலதான் ஆண்டவர் அதை எழுதி வச்சிருக்கிறார். குறைபாடு வரவே வராது அப்படிலாம் இல்லைங்க, குடும்பத்துல குறைபாடு வரணும். ஏன்னா ரெண்டு பேரும் வேற வேற கேரக்டர்ல உருவானவங்க. மாப்பிள்ளை ஒரு கேரக்டர்ல வந்திருப்பாரு, பொண்ணு ஒரு கேரக்டர்ல வளர்ந்துருப்பாங்க. ஆனா ரெண்டு பேரையும் கர்த்தர் இணைக்கிறார் பாத்தீங்களா? மணவாளன் இயேசுவுக்கு திருச்சபை, இந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மணவாட்டியாக இயேசுவோடு நம்ம சேர்றோம் பாத்தீங்களா? அந்த சாயல்ல நம்ம உருவாகிறோம் பாத்தீங்களா? ஆண்டவரை போல நாம பரிசுத்தமா, ஆண்டவரை போல நான் உருக்கமா, ஆண்டவரை போல நான் வல்லமையா, ஆண்டவருக்கு நான் பயந்து நடக்கத்தக்கதாக அப்படி நம்ம என்ன செய்யறோம்? அந்த கிறிஸ்துவின் சாயல்ல உருமாறிக்கொண்டே இருக்கிறோம். கண்ணாடியில நம்ம முகத்தை பார்க்கிறது போல, நான் கிறிஸ்துவின் சாயல்ல இருக்கிறேன்னா நான் எங்க நான் குறைவா இருக்கிறேன்? ஆவியின் கனிகள் அப்படின்னு போட்டதுல முதல்ல என்ன போட்டுக்குன்னா லவ். லவ்னா என்னன்னா அன்பு. அடுத்து சமாதானம். ஆவியின் கனிகள், the fruit of the fruits, அந்த fruit of the spirit, the fruits, அந்த ஆவியில கனிகள் இருக்கான். ஆவிங்கிறது ஒண்ணுதான், ஆனா அதுல இருக்கிறது என்னன்னா fruits, fruits of the spirit அப்படின்னா என்னன்னா ஆவியின் கனிகள். ஆவினா ஒண்ணுதான், சிங்குலர். ஆனா கனிகள்னா என்னன்னா இந்த கேரக்டர், அன்பு, சமாதானம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, சாந்தம், விசுவாசம், அது எல்லாம் இந்த கேரக்டர். அப்போதாங்க நம்ம கனி கொடுப்போமா? ஹல்லேலூயா. அப்ப இந்த குடும்ப வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னா, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர். குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்கு சண்டைக்கு உள்ள போகக்கூடாதும்பாங்க. ஏன் அப்படின்னா சண்டை போடுவாங்க, அடுத்து சேர்ந்துக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த சண்டை குறைபாடு வரும். குறைபாடு வர்றதுதான் குடும்பம். குறைபாடே வரல அப்படின்னா அது கணவன் மனைவி கிடையாது, அவங்க ரெண்டு பேருக்குள்ளும் ஜீவனே இல்லைன்னு அர்த்தம். ரெண்டு பேருக்குள்ளும் உயிர் இருந்துச்சுன்னா கட்டாயம் குறைபாடு வரும். குறைபாடு வந்தா அங்க என்ன நடக்குதான், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு சொல்லுங்களேன் உண்டானால். ஹல்லேலூயா. உங்க குடும்ப வாழ்க்கையில குறைபாடே இல்லைன்னு அப்படி யாராவது கை தூக்க முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. குறைபாடு வரும், குறைபாடு உண்டானால். அதையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், குறைபாடு உண்டானால். சொல்லுங்களேன் உண்டானால். அடுத்து சொல்றார், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அப்ப அந்த விருந்து, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள அநேகரை ஆதாயப்படுத்தி, குடும்பத்தை நடத்தி, பிள்ளைகளை நடத்தி, நம்மை சுற்றி இருக்கிறவங்களை நடத்தி, மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறவங்க, கண்ணீரோடு இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கிற நபர்கள், இவங்களெல்லாம் நடத்தி
அந்த அந்த நடத்துறப்ப குறைபாடு வரலாம். கணவரை நடத்துறப்ப, மனைவியை நடத்துறப்ப குறைபாடு வரலாம். பிள்ளைகளை நடத்துறப்ப குறைபாடு வரலாம். மருமகளை நடத்துறப்ப குறைபாடு வரலாம். ஆனா குறைபாட என்ன செய்யணுமா? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப நமக்குள்ள இந்த குறைபாட பிசாசு என்ன பண்ணுவான்? பெருசாக்க பார்ப்பான். அவன் குற்றஞ்சாட்ட பார்ப்பான். ஆதாம் ஏவாள் 2 பேரையும் கனியை சாப்பிட வச்சுட்டான். சாப்பிட்ட பிறகு அவங்க ஓடி போய் ஒளிஞ்சு கொள்றாங்க. அதுதான் அவனுடைய தந்திரம். பொய் சொல்றான், இதை சாப்பிட்டா ஒன்றும் இல்லைங்கிறான். சாப்பிட்ட பிறகு அவன் என்ன சொல்றான்? அவனுடைய ஆவியில சொல்றான், நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, ஆண்டவருக்கு முன்னாடி நிக்க முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு. பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை புசிச்சிங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பயும் அவங்களுக்குள்ள இருக்கிற காரியம் பாருங்க, ஆமா ஆண்டவரே நாங்க புசிச்சிட்டோம், எங்களை மன்னிங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? வேற வேற விதமான கேரக்டர் வந்துருது. நாங்க செஞ்சது சரிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க. அன்பானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். சொல்லுங்களேன், அன்பை சொல்லுங்களேன், தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எதை தரித்து கொள்ளணுமா? அன்பை. நமக்குள்ள எளிதா என்னது வரும்? சண்டை போடுற சுபாவம் வரும். எளிதா என்ன வரும்? பழி வாங்குற சுபாவம் வரும். எளிதா நமக்குள்ள என்ன சுபாவம் வரும்? மன்னியாத சுபாவம் வரும். நீ என்ன பெருசா, நான் பெருசா அப்படின்னு நமக்குள்ள வரும். கணவன் மனைவிக்குள்ள வரும். அதுவும் பேசுறப்பே அப்பா அம்மாவை பத்தி பேசினா ரொம்ப கோபம் வரும். எப்படி எங்க அப்பா அம்மாவை பேச போச்சு? பதிலுக்கு மாப்பிள்ளை பொண்ணுடைய அப்பா அம்மாவை பேசுவாரு, பொண்ணு மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மாவை பேசுவாரு. 2 பேருக்கு நடுவுல அங்க என்ன இருக்கும்? சமாதானம் இருக்காது. அங்கே குடும்பமே நரகமா இருக்கும். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, அன்பை தரித்து கொள்ளுங்கள், பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இப்படி குடும்பத்துல இப்படிப்பட்ட அன்பு இருக்குமானால் அந்த அந்த குடும்பத்துல என்ன இருக்கும்? தேவ சமாதானம். அல்லேலூயா. என்ன இருக்குமா? தேவ சமாதானம் இருக்கும். தேவ சமாதானம் எப்ப வரும் அப்படின்னா, இந்த கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளும் போது. நம்ம எல்லாரும் 100க்கு 100 பெர்ஃபெக்ட் கிடையாது. குறைவு கட்டாயம் நமக்குள்ள வரும். நான் இதுல தப்பு இல்லாம இருக்கேன், அதுல தப்பு இல்லாம இருக்கேன், நான் ஒவ்வொரு நாளும் தப்பே இல்லாம இருக்கிறேன் அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரை டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கேன், நீங்க எப்படி எனக்கு செய்யாம போச்சு? அது பெரிய ஆபத்து. நமக்குள்ள பலவீனம் இருக்கு. பேதுருக்குள்ள பலவீனம் இருந்தது. அந்த பேதுருடைய பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே எங்களை குறிச்சு வச்சுக்கோங்க, உங்க கூடயே இருப்போம் அப்படிங்கிற. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சேவல் 2 தரம் கூவுகிறதுக்கு முன்னே நீ 3 தரம் மறுதலிப்பாய். அப்படியே சொல்றாரு. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம எவ்வளவு மகத்தான காரியங்களை செய்ய போறோங்கிறது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்முடைய பலவீனமும் தெரியும், நம்முடைய பலமும் தெரியும். நம்முடைய பலவீனத்தை பார்த்து நம்மளை அவர் விட்டு விடுகிறவர் அல்ல. நம்முடைய பலவீனத்தை அறிந்திருக்கிறார், நம்முடைய பலத்தையும் அறிந்திருக்கிறார். நமக்குள்ள அவர் வந்து அவர் செய்ய போகிற மகத்தான காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த பகுதியை இதோடு சொல்லி முடித்துக் கொள்றேன். இங்க பாருங்க, அங்கே வாசிக்கிறோம் 16ஆம் வசனத்துல, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும். எப்படியா? சகல கணவன் மனைவி 2 பேருக்குள்ளே ஞானம் வேணும். குடும்ப தலைவருக்கு ஞானம், குடும்ப தலைவிக்கு ஞானம், குடும்ப தலைவர் அவருக்குள்ள அந்த ஞானம் வேணும். இந்த ஞானம் இருந்தாதான் வீடு கட்டப்படும். குடும்ப தலைவிக்கு ஞானம் வேணும். இங்க சொல்லப்பட்டிருக்கு சகல ஞானத்தோடும். எப்படி இருக்கணுமா? பரிபூர்ணமாக. அல்லேலூயா. ஒருவேளை நம்மகிட்ட குறைவா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஆயத்தமாயிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளை ஞானத்துல குறைவுள்ள பிள்ளையா இருக்குப்பா, ஜெபம் பண்ணணும். யாக்கோபுல வாசிக்கிறோம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால். குறைவு இல்லாமலாம் இருக்காது, பைபிள்லே போட்டிருக்கு குறைவுள்ளவனாய் இருந்தால். அப்ப சொல்லணும், எனக்கு ஞானத்துல எனக்கு இன்னும் ஞானம் வேணும் ஆண்டவரே, எனக்கு குடும்பத்தை நடத்த ஞானம் வேணும், பிள்ளைய வளர்க்க ஞானம் வேணும் ஆண்டவரே, என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை மேற்கொள்ள எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா வீடு ஞானத்தினாலதான் கெட்டப்படும்.
சொல்லுங்களேன், வீடு ஞானத்தினாலே கெட்டப்படும். ஹல்லேலூயா. பிசாசு ஞானத்தை கெடுத்து விட பார்ப்பான். உன் மாம்சத்துல செய்யி, நீ யாருன்னு காமி அப்படிமா பாருங்க. அப்போ குடும்பம் எப்படி இருக்கும்னா நரகமா ஆயிரும். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் எல்லா பகுதிகளிலும் ஞானத்தோடு சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. அப்ப பிள்ளைகள் வளர்ந்து அடுத்த தலைமுறையா உருவாகிறாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளா இருக்கணும். கணவன் மனைவிக்காக ஜெபிக்கணும், மனைவி கணவனுக்காக ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே ஞானமுள்ள குடும்பமா இருக்கணும். வீட்டுக்குள்ள 2 பேரும் அடிச்சுக்கிட கூடாது. கணவன் மனைவி 2 பேரும் போய் ஆண்டவரே எங்களுக்கு ஞானம் இல்லை அப்படின்னு போய் ஆண்டவருக்கு முன்னாடி சரண்டர் ஆகணும். அப்படி தப்பே கிடையாது. ஆண்டவர்கிட்ட போய் நம்ம தாழ்ந்து ஆண்டவரிடத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் வெளியரங்கமாய் ஞானத்தை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள்ல எல்லாமே இருக்கு. மறுதலிச்ச பேதுருவை பத்தி அப்படியே எழுதி வச்சிருக்கிறார். இது இந்த புஸ்தகம் வெளிப்படையான ஒன்று. யோசித்து பாருங்க, மறுதலிச்ச பேதுரு ஆதி திருச்சபையில் இந்த புஸ்தகத்தை வாசித்திருப்பாங்க. பேதுருவும் கூட அங்க உட்கார்ந்து இருந்திருப்பாரு. அப்போஸ்தலர்கள்லாம் இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் விட்டுட்டு ஓடுனவங்க, இயேசுவை விட்டுட்டு. அதெல்லாம் அப்படியே எழுதி வச்சிருக்கிறார். இதுல மறைவுலாம் கிடையாது. இல்லைங்க, அவர் கொஞ்சம் வெளியில போயிட்டு அப்புறம் வந்தாருங்க அப்படிலாம் போடல. இயேசுவை மறுதலித்தார் அப்படியே எழுதி இருக்கு. அடுத்து சீசர்கள் விட்டு ஓடினார்கள், வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடுனாங்களாம், அப்படியே எழுதி இருக்கு. நல்ல கவனிங்க, இதை ஏன் எழுதி வச்சிருக்கிறது தெரியுமா? நம்ம வாழ்க்கையிலும் அப்படி நிறைய நேரம் மறுதலிச்சிருப்போம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா? ஆமா. ஆனா நம்மகிட்டையும் பலவீனம் இருக்கு, மறுதலிச்ச நேரம் இருக்கு, அவரை காட்டி கொடுத்த நேரம் இருக்கு. எப்பெல்லாம் மாம்சத்துல நம்ம செயல்படுறோமோ அப்ப இயேசுவை காட்டி கொடுக்கிறோம். கர்த்தருக்குள்ள ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கோ, மாம்சத்திலே உட்கார்ந்து எல்லாத்தையும் மாம்சத்திலே நம்ம செய்வோமானால் நாம் இயேசுவை காட்டி கொடுக்கிறோம், மறுதலிக்கிறோம். நல்ல கவனிங்க, நான் எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கண்ணு நமக்கு தெரியலன்னு அர்த்தம். நம்மிடத்திலே பலவீனம் இருக்கு. அதைத்தான் அங்கு வாசிக்கிறோம். மார்க் 14, திரும்ப அதை வாசிக்கலாம். மார்க் 14. இங்கே 2 சத்தியத்தை சொல்றேன்னு சொன்னேன். அந்த முதல் சத்தியம் 25ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்களோடு கூட நான் என்ன செய்வேன்? தேவனுடைய ராஜ்யத்தில் திராட்சை பழ ரசத்தை அன்னைக்கு நான் புசிப்பேன், அன்னைக்கு பானம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன சொல்றாரு? மார்க் 14:25 உங்களை நான் பலப்படுத்தி, இயேசு அதற்கு பிறகு அவர் பிடிபடுறாரு, அவரை சிலுவையில் அடித்து கொலை செய்யறாங்க, அவர் மரித்து போகிறார். மரித்து உயிரோடு எழுந்து 40 நாள் எல்லாருக்கும் தரிசனமாகிறார். சீசர்கள் பார்க்கறாங்க இயேசுவை. அவர் வெளிப்பட்டு என்ன செய்யறாருன்னா அவங்க முன்னாடி சாப்பிட்றாரு, மீனை எடுத்து சாப்பிட்றாரு, பொரிச்ச மீனை என்ன செய்யறாரு? சாப்பிட்றாரு. அப்ப சாப்பிட்றப்ப சொல்றாரு, என்ன நீங்க பாருங்க, நான் சாப்பிட்றத பாருங்க, அதை வச்சாது நம்புங்க. அவங்கெல்லாம் ஏதோ ஒரு ஆவி நிக்குதுன்னு நினைக்கிறாங்க. தோமாவை பார்த்து சொன்னாரு, உன் கைய என் விழாவில் போட்டு என்ன செய், நம்பு. பாருங்க, இந்த தோமா அந்த காலத்திலேயே என்ன செஞ்சிருக்கிறார்? இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். இவங்கெல்லாம் என்னன்னா இயேசுவோடையே கூட இருந்தவங்க. ஆனா சொல்றாரு, உங்களை நான் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை அந்த தேவ ராஜ்யத்துல நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன், தேவனுடைய ராஜ்யத்துல என்ன சொல்றாரு? உங்களோட நான் திராட்சை பழ ரசத்தை நான் பானம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை நான் அப்படி பாதுகாத்து, உங்களை நான் ஸ்திரப்படுத்தி, உங்களை அழைத்த நோக்கத்தை உங்களை கொண்டு நிறைவேற்றி நீங்க என்னோடு கூட அங்கு பந்தி இருப்பீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அது சீசர்களுக்கு மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அவரோட கூட நாம் அங்கு அந்த பந்தியிலே போஜனம் பண்ணத்தக்கதாக. அல்லேலூயா. சொல்லுங்களேன், கர்த்தருடைய பந்தியிலே போஜனம் பண்ணத்தக்கதாக.
ஆண்டவர் சொல்றார் மெய்யாகவே அப்படிங்கிறார், சவால் விடுறார். நான் உங்களை அப்படி ஆக்குவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை நான் பலப்படுத்துவேன். ஏன்னா சீசர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்துல கூட இருக்கிறவங்க கேட்குறாங்க, நீங்க அவரோடு இருந்தவங்க தானா அப்படின்னு. உடனே அவங்க சொல்றாங்க, நாங்க அவரோடலாம் இல்லை. அங்கு சொல்லப்பட்டிருக்கு, சீசர்கள் விட்டு ஓடி போனார்களாம். பேதுரு என்ன பண்றாரு? மறுதலிச்சு சபிச்சு சத்தியம் பண்றாரு. ஆனா அதற்கு பிறகு ஆண்டவர் இயேசு மரித்து உயிரோடு எழுந்து அவர்களுக்கு திரும்ப காட்சி கொடுத்து அவர்களை பரிசுத்த ஆவியினாலே பலப்படுத்தி அவர்களை ஒரு சிறந்த அப்போஸ்தலராக, பேதுருடைய நிழல் பட்டு அநேகர் சொஸ்தமாகறாங்க. ஒவ்வொரு அப்போஸ்தலனையும் கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துறார். ஒரே ஒரு அப்போஸ்தலர் யோவானை தவிர ஒவ்வொருவரும் இரத்த சாட்சியாய் மரித்தாங்க. அதற்கு பிறகு பேதுரு மறுதலிக்கல. அவங்க சாதாரணமான ஆட்கள், அவங்கள மைட்டி அற்புதமான ஆளா மாத்திடுறாரு. அதனாலதான் சொல்றாரு, உங்களோட கூட நான் தேவனுடைய ராஜ்யத்திலே நான் திராட்சை ரசத்தை என்ன செய்வேன்? பானம் பண்ணுவேன். எப்படி சொல்றாரு பாருங்க. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருப்பாரானால், கர்த்தர் உங்க குடும்பத்தை ஏற்படுத்தி இருப்பாரானால், ரட்சித்திருப்பாரானால், உங்களுக்குள்ள அந்த நாமத்தை தரித்திருப்பாரானால் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உங்களை விட்டு விலக மாட்டார். அதனாலதான் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, இப்போ இவர் சொல்லும் போதெல்லாம் எப்படி சொல்றாரு பாருங்க. அப்பத்தையும் ரசத்தையும் எடுக்கும் போது சொல்றாரு, இது என்னை நினைவு கூறும்படி இதை வாங்கி புசியுங்கள். சொல்லுங்களேன், என்னை நினைவு கூறும்படி இதை வாங்கி புசியுங்கள். அது யாருக்கு சொல்றாரு? அப்போஸ்தலர்களுக்காக சொல்லல. இன்றைக்கும் நம்ம கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறோம். யார் அனுசரிக்கிறோம்? நம்ம ஒவ்வொருவரும் அனுசரிக்கிறோம். கையை வெற்றி சொல்லுங்களேன், என்னை நினைவு கூறும்படி இதை வாங்கி புசியுங்கள். திரும்ப சொல்லுங்களேன், என்னை நினைவு கூறும்படி வாங்கி புசியுங்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார் பாருங்க. அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்காக மாத்திரம் சொல்லல, இன்றைக்கு நம்ம அதை அனுசரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியில போன வாரம் திருவிருந்து நடந்தது. அதுல என்ன சொல்றோம்? இது ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி. அப்போ அதை நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் நினைவு கூறுகிறோம். சிலுவையிலிருந்து வருகிற அந்த மீட்பு, சிலுவையிலிருந்து வருகிற வல்லமை. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நமக்கு அநேக அந்த மீட்பின் ஆசீர்வாதம் கல்வாரி சிலுவைக்குள்ள இருக்கு. மகத்தான காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அடுத்து சொல்றாரு, அப்போஸ்தலர்கள் சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் சொன்ன எல்லாவற்றையும் அவங்களுக்கு போதித்து அவர்களை சீசர்களாக்கி என்ன செய்யுங்க? நான் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு சொல்லுங்க, உலகம் எங்கும் போங்க அப்படின்னாங்க. நல்லா கவனிங்க, அப்போஸ்தலர்கள் மாத்திரம் போகல. அதற்கு பிறகு எத்தனையோ மிஷனரிமார்கள், எத்தனையோ பேரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ரீசெண்டா ஒரு மிஷனரியை குறித்து கேள்விப்பட்டேன். கல்கத்தால இப்பயும் அங்கு அந்த மிஷனரி அவங்க அங்க என்ன செஞ்சிருக்கிறாங்களாம், அமெரிக்கால இருந்து மிஷனரியா வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு 6 பிள்ளைகளாம். நல்ல கவனிங்க, இந்த டேராடோன் அப்படிங்கிற அந்த கல்கத்தாலேயே ஒரு இடம் சொல்றாங்க. அந்த இடத்துல அது அந்த இமாச்சல் பிரதேசத்துக்கு மலை பிரதேசமா, அதுக்கு அந்த அடிவாரத்தில் அந்த ஸ்கூல் இருக்கான். இந்த மிஷனரி 2 பேரும் ஆண்டவருக்காக வந்து ஊழியம் செய்கிறாங்க. இவங்க தமிழ்நாட்டில் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் 6 பிள்ளைகளும் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா ஊழியம் செய்கிறாங்க. அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க. திடீரென்று அந்த மலையில நிலச்சரிவு ஏற்பட்டு பெரிய பாறை உருண்டு, அங்கிருந்து ஒரு டெலகிராம், இந்த நாள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது, ஒரு டெலகிராம் தந்தி வருது. அது அவங்க அப்பா அம்மா பேரை சொல்லி கேட்குறாங்க, உங்க பிள்ளைகள் இன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவில் 6 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க, 6 பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. இதை கேட்ட உடனே இவங்க 2 பேருக்கும் உட்காந்து அழுகுறாங்களாம், தாங்கவே முடியலையாம்.
ஐயோ ஆண்டவரே, உமக்காக தானே இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறதுக்காக வந்தோம், 6 பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு. அவங்களால பேச முடியலையா, கஷ்டப்பட்டு ட்ரெயினை பிடிச்சி அந்த இடத்துக்கு போறாங்களாம். போகும்போது நெருங்கி அங்க கிட்ட போகிறப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல சொன்னாங்களாம், ஒரே ஒரு பையன் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு. இவங்க வேகமா போனாங்களாம். அந்த ஒரு பையன் கொஞ்சம் உயிர் இருந்ததாம். அப்போ நாங்கள் சாப்பிட்ற இடத்துல உட்காந்துருந்தோம், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு, பெரிய பாறை எங்கள் மேலே வந்து நசுக்கிருச்சு. அந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பையனும் இறந்து போயிட்டானாம். பாருங்க, இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையா. ஆனால் அதே இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை, அனாதை பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு, திக்கற்ற பிள்ளைகளை நல்ல படிப்புல அவ்வளவு நல்ல தரமானவங்களா கொண்டு வந்து, அவங்கள அநேகர் இன்னைக்கும் ஊழியம் செய்யற ஊழியக்காரராக இருக்கிறாங்களாம். அவங்ககிட்ட கேட்டா, அவங்கள கேட்டா சொல்லுவாங்களாம், எங்கன்னா நாங்கள் அங்கதான் எங்களை படிக்க வச்சாரு, இவர் தான் எங்களை உருவாக்குனார். அவங்க பிள்ளைகள் 6 பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. ஆனா திக்கற்ற பிள்ளைகள், அனாதை பிள்ளைகள் எங்கிருந்து வந்தது யாருன்னே தெரியாது. அந்த பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி அவங்கள சிறந்த படிப்பை அவங்களுக்கு கொடுத்து நல்ல தரமா உருவாக்கி அவங்க இந்தியா முழுவதும் அநேக ஊழியர்களாக அவங்க திருமணம் முடித்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறாங்க. எங்கன்னு கேட்டா அந்த இடத்த சொல்றாங்களாம். நல்ல கவனிங்க, 6 பிள்ளை மரித்து போயிருக்கலாம், ஆனா இவங்களுக்குள்ள ஒரு தரிசனம், கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் அந்த மனதுருக்கம் எங்கிருந்து வந்தது? அவங்க அதே தரிசனத்தோடு அந்த ஊரை விட்டு போகாம அங்கேயே இருந்து பாருங்க ஒரு பெரிய காரியத்தை உருவாக்கிட்டாங்க. அன்பானவர்களே, இங்கு ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உங்களை நான் நிலை நிறுத்துவேன், உங்களை அந்த பந்தியில நான் போஜனம் பண்றதற்கு என்னோடு நீங்களே அமர்ந்திருப்பீங்க, உங்களை நான் அப்படி ஏற்படுத்துவேன், உங்களை நான் அப்படி வல்லமையாக்குவேன், உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். மெய்யாகவே, எல்லாம் சொல்லுங்களேன், மெய்யாகவே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு சீசன் யோவானை தவிர மற்ற எல்லாரும் ஆண்டவருடைய அன்புக்காக, ஆண்டவருடைய நாமத்துக்காக வைராக்கியமாய் நின்று ஒவ்வொருத்தரும் இரத்த சாட்சியா மரித்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சாட்சியாய் நின்றாங்க. அதற்கு பிறகு அவங்க மறுதலிக்கல, அவங்க வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தினாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து, கர்த்தர் அவங்களை நடத்தி, அவங்களை பலப்படுத்தி, அவங்கள பெரிய ஞானிகள் அல்ல, சாதாரணமான ஆட்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ முதல் காரியம், ஆண்டவரை வாக்கு பண்றார். ஒருவேளை சொல்லலாம், என் பிள்ளை பேதையா இருக்கே, ஐயோ நான் ஒன்று நினைச்சேன் வித்தியாசமா இருக்கே. இல்லை, கர்த்தர் ஏதோ ஒரு காரியங்களை மகத்தானதை செய்ய போகிறார். சூழ்நிலைகளை கண்டு இது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் நினைச்சேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். கர்த்தர் மகத்தானதை செய்வார். ஹல்லேலூயா. அன்றைக்கு சீசர்களுக்கு தெளிவா சொல்றார், இப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறார். அடுத்த வசனம் 26ஆம் வசனம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். ஆண்டவர் இயேசு பாட்டு பாடி இருக்கிறார். நம்ம எவ்வளவு நேரம் பாட்டு பாடி கர்த்தரை துதிக்கிறோம். நிறைய பேருக்கு வாயை திறந்தா வீட்டில் முறுமுறுப்பு, சண்டை, ஒரு சிலருக்கு புறணி பேசுறது இதே வேலை. ஒரு சிலருக்கு என்னன்னா அவங்க புறணி பேசிக்கிட்டே இருக்கணும், புறணி பேசலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. ஆனா இங்க இயேசு என்ன பண்ணாராம், ஸ்தோத்திர பாட்டை பாடுறாராம். சங்கீதம் 115 118 வரைக்கும் யூதர்கள் ஸ்தோத்திர பாட்டுன்னு பாடுவாங்களாம். அந்த பாட்டை பாடி இருக்கிறார். பாடிட்டு அங்கு எங்க போறாங்களாம், ஒலிவ மலைக்கு. அங்க கீழே தான் கெத்செமனே இருக்கு, அங்க ஜெபிக்கிறதுக்கு போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 19.
8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. இங்க மணவாட்டியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கல்யாணத்துல என்ன செய்வாங்க? மணப்பெண்ணுக்கு அப்படியே ஒரு வெள்ளை கவுன் மாதிரி நீளமா இருக்கும். பிள்ளைங்க பின்னாடி சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு மெல்லிய வஸ்திரம் தரிக்கப்பட்டு. அடுத்து அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதி என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 22. மத்தேயு 22. மத்தேயு 22 அதுல 2ஆம் வசனம். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருந்தது. பாருங்க, ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்யறாராம். அந்த கல்யாண விருந்துக்கு எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஆனா எல்லாத்துக்கும் விருந்து ஆயத்தமாக்கப்பட்டது. சொல்லுங்களேன், விருந்து ஆயத்தமாக்கப்பட்டது. சொல்லுங்களேன், விருந்து ஆயத்தமாக்கப்பட்டது. அல்லேலூயா. காலையிலேயே ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க? இன்னைக்கு என்ன சாப்பாடு? முதல் நாளே நைட்டே தீர்மானம் பண்ணிடுவாங்க. பிள்ளைக்கு இதை செஞ்சு கொடுக்கணும், ஸ்கூலுக்கு கொண்டு போகணும், காலேஜுக்கு கொண்டு போகணும், ஒரு விசேஷம் வருது, இதுதான் சாப்பாடு செய்யணும், ஆயத்தமாகறாங்க. ஆண்டவர் இங்க சொல்றாரு, ராஜா தான் பிள்ளைக்கு கல்யாணம் செய்யறாராம். அதுக்கு அந்த விருந்து ஆயத்தமாக்கப்பட்டது. அந்த விருந்து எதை குறிக்குது அப்படின்னா, கல்யாணம், மணவாளன் இயேசு. அழைக்கப்பட்டவங்க யாரும் வரல. அவங்க என்ன சொல்றாங்களா? சாக்கு சொல்றாங்களா? எங்களுக்கு அந்த வேலை இருக்கு, எங்களுக்கு இந்த வேலை இருக்கு. கர்த்தருடைய ஆராதனை நாள், இன்னைக்கு சாக்கு சொல்லக்கூடாது. கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு உத்தமமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். கர்த்தர் பாப்பார். உண்மையும் உத்தமமானவனே அப்படிம்பாரு, உண்மை உத்தமமான சகோதரியே அப்படிம்பாரு. சாக்கு சொல்றது இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்களாம் சாக்கு சொன்னாங்களாம். இப்ப ராஜா சொல்றாரு, வழியில அங்கங்கே நிக்கிறவங்க, போறவங்க வர்றவங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு கல்யாண வீட்டை நிரப்பு அப்படின்றாரு. அழைக்கப்பட்டவங்க அதுல வல்ல. இந்த அழைக்கப்பட்டவர்கள் யாருன்னா யூதர்கள். இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தரை பின்பற்றுகிறதுல நமக்குள்ள சோர்வும் கவலையும் ஒரு விதமான விரக்தியும் வரக்கூடாது. வரும், ஆனா அதை மேற்கொள்ளணும். ஒரு சில போராட்டங்கள் வரும், ஒரு சில பிரச்சனைகள் வரும். பிசாசு சொல்லுவான், பொய் சொல்லுவான், என்ன நீ ஜெபம் பண்ணி உன் ஜெபத்தை எங்க ஆண்டவர் கேட்டாரு அப்படிம்பா. பாருங்க, அதுல நம்ம உறுதியா நிக்கணும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்துல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அடுத்த வசனம் இங்க நம்ம பார்க்கலாம், மார்க் 14. இப்போ அங்கு ஒரு 2வது சத்தியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். மார்க் 14 அதுல 27ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். இங்க பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. இங்க இந்த வார்த்தையை பாருங்க, 27. எல்லாரும் வாசிக்கலாமா சத்தமா? அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இன்று ராத்திரியில நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். பாருங்க, இந்த இடரல் அடைகிறன்னு ஒரு காரியம் இருக்கு. நம்ம ஜெபிக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம இடரல் அடைவோம். தேவ சித்தம் செய்யலைன்னா நம்ம இடரல் அடைவோம். பாருங்க, இந்த வேத பகுதியை அப்படியே எழுதி வச்சிருக்கிறார். இது ஒவ்வொரு சுவிசேஷ புஸ்தகத்திலும் அவங்க எப்படி இயேசுவை விட்டு ஓடினார்கள் அதை எழுதி வச்சிருக்கிறார். இந்த புஸ்தகம் கட்டுக்கதை இல்லை. இந்த வேத புஸ்தகம் தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு நல்லா கவனிக்கலாம், நம்ம இடத்துல இருக்கிற பலவீனம்,
அது நமக்கு தெரியணும், அது நம்ம கண்ணில் பார்க்கணும். ஆமா, என்னிடத்திலே பலவீனம் இருக்கு, நான் ஜெபிக்காததுனால தான் இந்த பிரச்சனை, நான் என் பிள்ளைய சரியா நான் வளர்க்காததுனால தான் இந்த பிரச்சனை. நம்மகிட்ட இருக்கிற அந்த குறைவை நம் கண்கள் காணணும். இல்லை, என்கிட்ட குறைவே இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கண் இன்னும் சரியா பார்க்கலைன்னு அர்த்தம், சரியான வெளிச்சம் நமக்கு இல்லைன்னு அர்த்தம். இங்க சொல்லப்பட்டிருக்கு, இந்த பேதுருக்குள்ள இருந்த பலவீனம். பேதுரு இருக்கிறதுலே சீசர்களே ரொம்ப மோசமானது யாருன்னா ஃபர்ஸ்ட் யூதாஸ் காரியோத், ரெண்டாவது யாருன்னா பேதுரு. மற்றவங்களாம் எப்படி? எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க, யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நம்ம எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பாவ சுபாவம் இருக்கு. ஆனா உள்ள அந்த கிறிஸ்துவின் சாயல், மன்னிப்பு, ஜெபம், விசுவாசம், வார்த்தையின் வெளிப்பாடு, அபிஷேகம் நமக்குள்ள வரும்போதுதான் நாம் கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். நம் மூலமா அநேகருக்கு அந்த வெளிச்சம் உண்டாகுது. அன்பானவர்களே, ஆகவே இங்கே நம்ம பார்க்கிறோம், அந்த ராத்திரியில இயேசு சொல்றாரு, மந்தையே இப்படி ஆகும் அப்படிங்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் சொல்றாரு, இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். பாருங்க, இதெல்லாம் கேட்டா எப்படி இருக்கும்? ஆனா அப்படியே நடந்ததுங்க. அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். கூடையே இருந்து நம்மளை உருவாக்குனாரு, நம்ம எப்படிலாம் உருவாக்குனாரு, எப்படிலாம் அழைச்சாரு, பேரை சொல்லி கூப்பிட்டு அழைச்சாரு. அவங்களுக்கு எவ்வளவு கில்ட்டி கான்சியஸா இருந்திருக்கும் பாருங்க, ஒரு குற்ற உணர்வு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சிருப்போம், நம்ம இதை இப்படி செஞ்சிடலாம், இதை இப்படி பண்ணிடலாம். ஆனா நம்மளை மீறி ஒரு சில தோல்வி வரும், அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏதோ ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் அந்த பாதையில கொண்டு போறாரு. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறானா. நீங்கள் சிட்சிக்கப்படாதிருந்தால் நீங்க யாரா இருப்பீங்கன்னா, ஒரு சிலது நமக்கு எதனாலையும் தெரியாம இருக்கலாம். ஆனா தகப்பன் ஒரு நோக்கத்தோடு நம்மளை என்ன செய்யறாரு, அதை ஆயத்தப்படுத்துறாரு அவருக்கு பிரயோஜனத்திற்காக. இந்த பேதுருவை ப்ரூஃப் பண்றாரு, நீ மறுதலிக்கிறவன், நீ எதுக்கு லாயக்கு இல்லாதவன், அதை உணர்றாரு, அழுகிறாரு. ஆண்டவர் இயேசு தேடி வந்த போது கேட்கிறாரு, நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு. இன்னைக்கு நம்முடைய பலவீனங்களை பார்த்து நம்ம அழுகலாம். ஐயோ ஆண்டவரே, பிரஜாதியர் மத்தியில நான் இவ்வளவு கேலியா இருக்கிறேனே, இவ்வளவு வெக்கப்பட்டு நிற்கிறேனே இருக்கலாம். அந்த பலவீனம் ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த பலவீனத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையை மகிமையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த பலவீனத்தோடு உங்க வாழ்க்கை அப்படியே முடிகிறது இல்லை. இங்க இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன், நான் செத்து மண்ணோட மண்ணா போறதல்ல, நான் உயிர் தெழுவேன். தெளிவா சொல்றாரு. இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு உயிர் தெழுதலை வச்சிருக்கிறாரு, உங்களை உயிர்ப்பிப்பார். ஜெபத்திலையும் விசுவாசத்திலையும் உறுதியா இருக்கிறவங்களை கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. பின்வாங்காதபடி அதுல உறுதியா நிற்கிறான். இயேசு தெளிவா சொல்றாரு, உங்களை நான் மகிமைப்படுத்துவேன். ஆனா நல்லா கவனிங்க, முதல் காரியம் வாக்கு பண்றாரு, ரெண்டாவது காரியம் அவங்களுடைய பலவீனம் எல்லாம் தெரியுது. சொல்லுங்களேன், பலவீனம். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய பலவீனம் உங்களுக்கு தெரியலாம், ஆனா என்கிட்ட இன்னும் பலவீனம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? என்கிட்ட இன்னும் பலவீனம் இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற பலம் என்ன, பலவீனம் என்னன்னு அதை லிஸ்ட் போட்டு கண்டுபிடிக்கணும். பலவீனத்தை அதை ரொம்ப எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பலவீனம் என்கிட்ட இருக்கு, திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட போகணும். ஆண்டவரே, இந்த பலவீனம் என்கிட்ட இருக்கு, எனக்குள்ள பெருமைங்கிற பலவீனம் இருக்கு, எனக்குள்ள ஆண்டவரே இந்த ஈகோ, நான் எல்லாம் கரெக்டா இருக்கிறேன் ஆனா மற்றது சரியில்லை, இப்படி எனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கு, என்கிட்ட இருக்கிறத நான் ஒத்துக்கொள்ள முடியல. இந்த பேதுருடைய இது பாருங்க, பேதுருக்குள்ள இருக்கிற பலவீனம் வெளிப்படுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை பலவீனம், எத்தனை காரியங்கள்ல கர்த்தர் சித்தம் செய்யாததுனால வந்த விளைவுகள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இயேசு அதற்கு காரணர் அல்ல, அதற்கு நம்ம தான் காரணம். நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யாததுனால வந்த பிரச்சனை. அது நடத்த வேண்டிய பிரகாரம் நடத்தணும். இங்கிலீஷ்ல நல்லா போட்டிருக்கு, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, நீ என்ன செய்வோம், பிள்ளைய ட்ரெயின் பண்ணு அப்படின்னு போட்டிருக்க. ட்ரெயின்னா என்னன்னா,
இந்த மிலிட்ரியில் என்ன செய்வாங்க, பிள்ளைகளை போய் அவங்க அந்த ட்ரைனிங் விட்டுருப்பாங்க. அந்த ட்ரைனிங்கில் போய் 6 மாதம் கஷ்டமான ட்ரைனிங்காக இருக்கும். போலீஸில் ட்ரைனிங் பீரியடுன்னு இருக்கும். இந்த ட்ரைனிங் பீரியடில் தாக்கு பிடிக்கணும். ஏன்னா தாக்கு பிடிச்சாதான் அவங்க அடுத்து வேலைக்கு போக முடியும். அவ்வளவு தாங்க முடியாத கொடூரமாக இருக்கும் ட்ரைனிங் பீரியட். ஒவ்வொரு ட்ரைனிங் பீரியட்லையும் நமக்கு மிஞ்சினதை தான் கொடுப்பாங்க. டீச்சர்ஸுக்கு பிஎட்ன்னு இருக்கும் அல்லது பிடி. அவங்களால அந்த அசைன்மெண்ட் செய்ய முடியாது. பிஎட்னா என்ன அர்த்தம், இவ்வளவு ஒர்க் இருக்கும். டீச்சராக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு டீச்சர் ஆக போறீங்கன்னா இவ்வளோ ஒர்க் இருக்கும். அதன் மத்தியில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும். டீச்சர்ஸ் அவங்களால ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண முடியாது. அதான் பிஎட். அவங்க டீச்சர்ஸை உணர வைப்பாங்க, இவ்வளவு சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளுக்கு அப்படின்னு. என்ன பண்ணுவாங்க, அந்த அசைன்மெண்ட் நிறைய கொடுப்பாங்க. அந்த பிஎட்டை ஃபினிஷ் பண்றதுக்குள்ள ஐயோ இவ்வளவு ஒர்க்கா, இவ்வளவு ப்ராக்டிக்கலா, இவ்வளவு தியரியா அப்படின்னு இருக்கும். ஆனால் அதை ஃபினிஷ் பண்ணுறப்ப அந்த உணர்வை கொண்டு வந்துருவாங்க. ஒரு டாக்டர் பிஜி பண்ணுறாரு, ஆப்ரேஷன் தியேட்டரில் போய் நிற்கணும். ஒரு டாக்டர் எத்தனை மணி நேரம் தெரியுமா நிற்க பழக்கிறாங்க? 8 மணி நேரம் நிற்க பழக்கிறாங்க. ஒரு நேரம் 5 மணி நேரம் நிற்கணும். ஏன்னா பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உள்ளே இருக்கிற ஒரு நரம்பை கட் பண்ணணும், ஒரு இரத்த குழாயை இன்னொன்னோட இணைக்கணும். இவர் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு அப்படின்னு விட்டுட்டு போனால் நோயாளி செத்து போயிடுவான். ட்ரைனிங் பீரியட் என்பது தூங்க முடியாது. ஆனால் அதில் கடந்த பிறகு அவங்க தேறின ஒரு டாக்டராக இருக்கிறாங்க. டாக்டர் உள்ள வந்துட்டாருன்னா அந்த உயிர் பிழைச்சிக்கிடுது. செத்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, உள்ள வந்தவன பிழைச்சிக்கிறாங்க. அன்பானவர்களே, ஆவிக்குரிய பிரகாரமா பைபிள் காலேஜ்லையும் இப்படிலாம் ட்ரைனிங் இருக்கும். அவமானப்பட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லாரும் முன்னாடி வச்சு கேவலப்படுத்துவாங்க, ஐயோ அப்படின்னு இருக்கும். ஆனா அது எல்லாம் மகிமையாய் மாறும். ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, உங்களுக்கு முன்னே நான் கலிலேயாவுக்கு போவேன். ஹல்லேலூயா. உயிர் தெழுந்தவராக. அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, அவர்களை அபிஷேகத்தினாலே பலப்படுத்துறார். அவங்க பலவீனமானவங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே பலன் அடைகிற வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள். ஒருவேளை பாருங்க, தமிழ்நாடு கிறிஸ்தவ இதுக்கு மையம் கிடையாது, எருசலேம் தான் மையம். உலகம் எங்குக்கும் அந்த எருசலேமில் இருந்து தான் அப்போஸ்தலர்கள் புறப்பட்டு போனாங்க. தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கிறாங்க அப்போஸ்தலர் தோமா. கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கிறாரு. உலகம் எங்கும் அப்போஸ்தலர்கள் போனாங்க. ஆனா அதனுடைய உலகத்தினுடைய மையம் எதுனா எருசலேம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரோ அதே தரிசனம் உலகம் எங்கும் இந்த சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. சாதாரணவர்கள் அவர்களை கொண்டு அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அந்த தரிசனம் இன்னும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அதை யாரும் தடை பண்ண முடியல. வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மீது என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அவர் சொன்னபடியே கலிலேயாவுக்கு போனார். ஆனா அங்க என்ன தெரியுது தெரியுமா? பலவீனம் தெரியுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவீனத்தை ஸ்கெட்ச் பண்ணணும். ஜெபிக்க மாட்டேன், நான் குறுக்கு வழியில என்ன செய்வேன், மனுஷனை நம்பி போயிருவேன். அதுதான் என் பலவீனம். கண்டுபிடிக்கணும், இதான் பலவீனம். நான் செஞ்ச தப்ப நான் ஒத்துக்கிட மாட்டேன். பிடிவாத சுபாவம். நிறைய நேரம் எவ்வளவு முரட்டாட்டம். ஜெபிக்கணும்னா அந்த நேரம் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் செஞ்சு நமக்குள்ள அந்த பழைய மனுஷ சுபாவம். பாருங்க, எங்க வீட்டில் தங்கச்சி திருமணத்தப்ப வீட்டு வேலை நடந்துகிட்டு இருந்தது, வெள்ளை அடிக்கிற வேலை. நான் எப்பயும் காலையில ஜெபம் பண்ணிடுவேன் அதிகாலையில. அன்னைக்கு அந்த பொறுப்பு, நிர்வாக பொறுப்பெல்லாம் ஏண்டதான் இருந்தது. ரொம்ப ஆசையா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வீட்டை வெள்ளை அடிக்கிறோம். வேலைக்காரங்க வந்துட்டாங்க, வேலை வேகமா நடக்குது, சந்தோஷமா இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவரே, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வீட்டு வேலை பார்க்குறோம், ஆசையா இருக்கு. அந்த வீட்டு வேலை பார்த்தோன்னே வீடு அழகா இருக்க போகுது. நல்லா நடந்தது. வேலை முடிகிற நேரம் ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாம் கெட்டு போச்சு. வீட்டுக்குள்ளே அவனை டாக் வச்சிருப்போம், அதை தெரியாம கழட்டி விட்டாங்க. வேலை பார்த்தா ஒரு ஆளை கடிச்சு பிடிச்சி, கடிச்ச உடனே அவன் கத்த பார்த்தா ஐயோயோ என் உயிரே போச்சுட்டான். எல்லாம் கெட்டு குழம்பி போய் நம்ம தனியா உக்காந்து, என் பொறுப்பு தான் ஆண்டவரே, நான் ஜெபிக்கல, உக்காந்து கொஞ்சம் அழுது மனம் திரும்பி, நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணியிருந்தா
இந்த நாய் அது கலண்டிருக்காது, அவங்கள போய் கடிச்சிருக்காது. எத்தனை பேர் அப்படி உணர்வடைகிறோம்? ஏய், நீ வந்தாலும் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் ஐயா அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த ஆள் என்ன இதுல வந்தானோ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தப்ப சொல்ல ஒத்துக்கிடவே மாட்டோம். ஆனா உள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ ஜெபிக்கல, உனக்குள்ள என்ன பெருமை, நேத்து ஜெபம் பண்ணிட்டோன்னு அசால்ட்டா இருக்கிற, நீ படுப்பா, பட்டு உன் பலவீனம் வெளிப்படணும், எல்லார் மத்தியிலும் நீ கேவலப்படணும். அப்புறம் அப்பதான் தீர்மானம் எடுக்கிறோம், இனி ஜெபம் பண்ணாம எப்பேற்பட்ட வேலை வந்தாலும் தேவ சமூகம். ஹல்லேலூயா. நம்மளை நாமே என்ன செய்யக்கூடாது, ஓவர் எஸ்டிமேட் போடக்கூடாது. அன்னைக்கு ஜெபம் பண்ணோம்ல, அன்னைக்கு சாப்பிட்டோம்னு இன்னைக்கு பாருங்க, ஒரு வாரம் சாப்பிடாம இருக்கீங்களா, டெய்லி சாப்பிட்றீங்க. அப்போ கர்த்தருடைய இதுலயும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் பலப்படணும், ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையில வளரணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நான் மேன்மை பாராட்ட ஒண்ணும் இல்லை, அந்த கிருபை நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 14 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 3 வசனம் வரைக்கும் இந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணலாம். யோவான் 14. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். 3 வசனம் வரைக்கும் வாசிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு இந்த பூமியில மரிச்சு சவப்பட்டியில வைக்கிறது மாத்திரமல்ல, ஐயோ சவப்பட்டியில வச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு, இல்ல, அவரோடு கூட இருக்கத்தக்கதாக, ஹல்லேலூயா, இயேசுவோடு இருக்கத்தக்கதாக, அதற்காக நம்ம இந்த பூமியில வாழ்றோம். இயேசு அதான் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் பாக்கியவான்கள். பவுல் சொல்றார், ஐ finished my race, என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன். ஓட்ட பந்தயத்தில் ரெடியா நிப்பாங்க. அந்த 3, 2, 1 அப்படின்னு சொன்னோன்னே ஷூட், அந்த சத்தம் கேட்கும். அவங்க அந்த 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 கோட்டுக்குள்ள ஓடுவாங்க. ஓடி அந்த ஓட்ட பந்தயத்தை ஒழுங்கின்படி ஓடி முடிப்பாங்க. ஓடி முடிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, நான் அதை ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அந்த பிதாவின் சித்தத்தின்படி ஓடணும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி ஓடணும். அவருக்கு பிரியமில்லாததை செய்யக்கூடாது. அப்பப்ப கேட்கணும், ஆண்டவரே இது உமக்கு பிரியமா, இப்படி நான் செய்யலாமா, இந்த வேதத்தின்படி நான் நடக்கிறேனா, இல்லை என் மனசுல தோன்றதெல்லாம் செய்யறேனா கேட்கணும். ஓட்ட பந்தயத்துல பக்கத்து கோட்டுக்குள்ள ஓடக்கூடாது. நமக்கு என்ன எல்லை வச்சிருக்கிறாங்களோ அதுல தான் ஓடணும். 5ஆம் நம்பர்ல ஓடுறவங்க 5ஆம் நம்பர்ல தான் ஓடி முடிக்கணும். 5ஆம் நம்பர்ல ஓடுறவங்க 10ஆம் நம்பர்ல ஓடி முடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தா கூட அவங்க ஃபெயில். ஏன் தெரியுமா? அவங்க ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடல. இன்றைக்கு நம்ம தேவையில்லாததுக்குள்ளெல்லாம் தலையை விட்டு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. ஆண்டவர் சொன்னாரா? இல்ல, நம்ம செய்ய வேண்டிய ஸ்தானம், நம்ம தேவனோடு ஜெபம் பண்ணி கர்த்தர் சொன்னதை மாத்திரம் செய்யணும், அவர் சொல்லாததை செய்யக்கூடாது. அப்படி நாம் அப்பதான் பவுல் சொல்றாரு, நான் என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எனக்கு தேவன் வச்சிருக்கிறத, இயேசு என்னை அழைத்ததெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். எனக்காக கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. எனக்கான பரிசு இருக்கு. ஒரு பையன் டாக்டருக்கு படிக்கிறான், கஷ்டப்பட்டு படிக்கிறான். ஒரு பையன் இன்ஜினியருக்கு படிக்கிறான். படிச்சு முடிச்ச உடனே மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம், நல்ல வேலை. ஆனா அவன் படிக்கிறப்ப ஒரு பார்வை, அதுக்காகவே ஓடுறான், அதுக்காகவே படிக்கிறான், அதுக்காகவே தேவையில்லாத அவாய்ட் பண்றான். ஒரே நோக்கம், நான் அதை பெற்றுக்கொள்வேன் பெற்றுக்கொள்வேன் பெற்றுக்கொள்வேன். பெற்றுக்கொண்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்குள்ள தேவ சத்தம், தேவனுக்கு கீழ்ப்படிய விசுவாசம், தேவ சாயல், அந்த கிறிஸ்துவின் சாயல் இல்ல பழைய சாயல் வந்துரும், திடீர்னு வந்துரும். நமக்குள்ள அந்த பெருமை வந்துடக்கூடாது. நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறேன், நான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கிறேன்.
அது எப்படி என்ன ஆண்டவர் ஆசீர்வதியாம இருக்கிறது? அந்த இது வந்துடக்கூடாது. அதான் பெருமை, ஈகோ. எனக்கே அந்த பிரச்சனை வந்துச்சு, என் வீட்டுல ஏன் இப்படி வந்துச்சு சொல்லக்கூடாது. ஏன்னா தேவன் அங்கு ஏதோ ஒரு மகத்தானதை செய்ய போறாரு. நம்ம அப்படிதான் அவர் அண்டை போகணும். பேதுருக்கு தெரியல, மறுதலிச்சிட்டாரு. இருக்கிறதுலே யூதாஸ்க்கு அடுத்து மோசமான ஆள் யாருன்னா பேதுரு. சொன்னாரு, ஆண்டவரே என்ன குறிச்சு வச்சுக்கோங்க, நான் உமக்காக பெரிய காரியத்தை சாதிப்பேன் அப்படின்னாரு. இல்லப்பா, நீ யார் தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய வீக்னஸ் அவர் அறிந்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்களேன், என் பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்வீங்க? ஹல்லேலூயா. அந்த பலவீனத்துல பாக்குறப்ப நமக்கே அருவருப்பா இருக்கு, ஐயோ சே. ஆனா உங்களுக்குள்ளே அதே இயேசு மகத்தானதை செய்து முடிப்பா, உங்களை கொண்டு செய்வா. ஆண்டவரே என்னால அல்ல, உம்மாலே ஆகும் அப்படின்னு சொல்லி அவருக்குள் பலப்படத்தக்கதாக, நான் அல்ல கிறிஸ்து எனக்குள்ளே, உயிர் தெழுந்த இயேசு எனக்குள்ளே, அப்படி காத்திருந்து அந்த வல்லமைக்குள்ளே பலப்பட்டு உங்க வீட்டை, உங்க எல்லைகளை, உங்க பிள்ளைகளை, உங்க சந்ததியை அப்படி உருவாக்கும் போது கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவா, கீழாக்காமல் மேலாக்குவா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கான்செப்ட் ஒரு சிலர் முதல் இல்லைங்க, ரெண்டாவது மட்டும் போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஆண்டவர் மன்னிப்பாருங்க. இல்ல, மன்னிப்பார். இந்த யூதாஸ்ட இருந்த ஒரே பலவீனம் என்ன தெரியுமா? இயேசுனிடத்துல திரும்ப போகல. ஆனா பேதுரு எத்தனை முறை தப்பானாலும் திரும்ப இயேசுனிடத்துல போறாரு, அழுகிறாரு. இந்த யூதாஸ் என்ன பண்ணிட்டாப்புல, அந்த காசை திரும்பி கொடுக்குறாப்புல, அது உணர்வடைகிறாப்புல, இந்த காசு வேண்டாங்கிறாப்புல. ஆனா இயேசுவினிடத்துல போகல. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை வந்துருச்சு, பெரிய பிரச்சனை. இயேசுவினிடத்துல போகல, இயேசுவினிடத்துல போகாம எல்லா வேலையும் செய்யறது பெரிய ஆபத்து. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மாம்சத்துக்கு விதைத்தா மாம்சத்தின்படி அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைத்தால் ஆவியின்படி ஜீவனை அறுப்பீர்கள். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நமக்குள்ள என்ன வரும்? மாம்சம். இதை இப்படி செஞ்சிரு, இதை இப்படி பண்ணிரு, உள்ள அந்த மாம்சம் வரும் பாருங்க. ஒரு ஹோட்டல்ல போய் குழம்பு வாங்கணும்னு கேட்டோன்னா அந்த டயத்துல குழம்பு இல்லை. அந்த பில் கவுண்டர் போடுறாங்க, சார் முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு. ஆனா எப்பயும் ஒரு மேனேஜர் இருப்பார். நான் 20 வருஷமா பார்க்குறேன் அந்த மேனேஜரை. அப்போ கொஞ்சம் வயசா இருந்தாரு, ஒரு பெரிய ஹோட்டல். இன்னைக்கு அவர் நல்ல போஸ்டிங்ல இருக்கிறார், நல்ல உத்தமமா ஒர்க் பண்றவர். அவர் கீழே நிறைய பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன், இப்படி இல்லைன்னு சொல்றப்ப அந்த மேனேஜர்கிட்ட போவேன். போனோன்னு, சார் எனக்கு இந்த குழம்பு வேணும் அப்படின்னு. உடனே அவர் அந்த பில் போடுற கவுண்டரை பாப்பார். சார் அந்த சாருக்கு அதை பில்லை போட்டு விடுங்க. சார் உள்ள இல்லைன்னு சொன்னாங்க. பரவாயில்ல சார் போட்டு விடுங்க அப்படிம்பார். நல்லா கவனிங்க, நம்ம போய் கேட்க வேண்டிய இடத்துல தேவ சமூகத்துக்கு போய் ஒரு சில காரியங்களை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு வாழ்வு நீங்க தான், என்னை உயர்த்துறவர் நீங்க தான், என்கிட்ட பலவீனம் இருக்கு, என்கிட்ட குறைவு இருக்கு, என் வீட்டு சூழல் இது, ஆனா என் வாழ்க்கையை மாற்றி கொடுங்க ஐயா. காணா ஒரு கல்யாண வீட்டில் குறைவு, ஆனா மரியாள் சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு சத்தம் கேட்கணும், இயேசு என்ன சொல்றாரோ. நன்றியை மறக்க கூடாது. நிறைய நம்ம யாருங்கிறதையே மறந்துடுறோம். நம்ம யார் தெரியுமா? ஆதாமுடைய, விழுந்து போன ஆதாமுடைய சந்ததி. நமக்குள்ள பாவம் உள்ள இருக்கு, முரட்டாட்டம் இருக்கு, கடின இருதயம் இருக்கு. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். கையை வேற்றி சொல்லுங்களேன், என் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். என்ன பாஸ்டர் இப்படிலாம் சொல்ல வைக்கிறீங்க? அப்படி பலவீனத்தை உணர்ந்தா இயேசுவை சார்ந்து கொள்வீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க. உங்களை தேடி நன்மை வரும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உலகத்தான் கொடுக்கிற தெய்வம் கூரைய. உங்க அட்ரஸ் தெரியும், உங்க நிலை தெரியும், உங்க வீட்டுக்கு கதவை வந்து தட்டுவாங்க. பேதுருக்காக ஜெபம் பண்றாங்க. பேதுரு அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து கதவை தட்டுறாரு. காரணம் என்ன தெரியுமா? இவங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சாங்க, ஜெபிக்கிறதுல இருந்தாங்க. தேவதூதன் இறங்கிட்டாரு. அடுத்த நாள் தலை போகுதுங்க. இவங்க கத்தி எடுத்துக்கிட்டா போனாங்க.
பெரிய பெரிய பட்டயத்தை எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். போனாங்களா? போல. அப்படி போயிருந்தா இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கமே அழிஞ்சு போயிருக்கும். இவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் சொன்னபடி ஜெபித்தார்கள். எப்படி ஜெபிக்கிறாங்க? ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அதாங்க ஆவியின் சிந்தை. பட்டயத்தை எடுத்திருந்தா ஒருவேளை அன்னைக்கு ஜெயிச்சிருக்கலாம். கிறிஸ்தவ மார்க்கம் அதோடு க்ளோஸ். நம்ம இந்தியாவில் கூட ஒருத்தர் சொன்னார், கிறிஸ்தவங்களை நசுக்காதீங்க, அவங்க மூட்டை பூச்சி மாதிரி, நசுக்க நசுக்க பெருகிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆவிக்குரியதுல மாம்சத்துல போய் எதுலையும் போய் யுத்தம் பண்ண நமக்குள்ள வரும், அப்படிதான் வரும், நமக்குள்ள அப்படிதான் வரும். ஆனா ஆண்டவரே, எனக்குள்ள இந்த பலவீனம் இருக்குப்பா, எனக்குள்ள ஜென்ம சுபாவம் இருக்கு, இந்த பலவீனத்தினாலதான் எனக்கு பிரச்சனை, எனக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை, கடன் பிரச்சனை, அதனாலதான் இந்த பலவீனம் வியாதி எனக்குள்ள அப்படின்னு அவர்கிட்ட போகும்போது அன்பானவர்களே, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எந்த பேதுரு சாதாரணமான ஆளோ அதே பேதுருவை கொண்டு பேதுரு நடந்து போறாரு. அநேக வியாதிஸ்தர்கள் சொஸ்தமாகறாங்க. அவர் மூலமா 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 1000 ரட்சிக்கப்படுறாங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ரெண்டு சத்தியத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். முதல் காரியம், ஆண்டவர் வாக்கு பண்ணினபடி உங்களை கைவிடவே மாட்டார். ஒருவேளை குறைவா இருக்கலாம், நான் ஒரு பேதையா இருக்கிறேன்னு சொல்லலாம், ஐயோ என் வீட்டில் இவ்வளவு குறை இருக்கேன்னு சொல்லலாம். இல்ல, உங்களை அழைத்தவர் அவர் கைவிடவே மாட்டார். அதே நேரத்தில் பலவீனம் இருக்கு, எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஆண்டவர் மன்னிப்பாரு. நம்ம எப்படி வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இல்லைங்க, எவ்வளவு தப்பு இருந்தாலும் அவர்கிட்ட போங்க. தப்பு வந்த பிறகும் திரும்ப போங்க, போய் மன்னிப்பு கேளுங்க, அவர் மன்னிப்பா. ஆனா அந்த யூதாஸ் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவர்கிட்ட போகல. அதுதான் பிரச்சனை. ஒருவேளை சொல்லலாம், என்னங்க இப்படி மன்னிச்சுக்கிட்டே இருந்தா மனுஷனுக்கு தண்டனையே இல்லையா? இல்ல, அவனால அப்படி இருக்க முடியாது. அவரை ருசி பார்த்தவர்கள், அவருடைய அன்பை ருசி பார்த்தவர்கள், அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இந்த பேதுருவை பார்க்கிறோம், ஆண்டவருக்காக கடைசியில, அதுக்கு பிறகு மறுதலிக்கலங்க, அதுக்கு பிறகு ஆண்டவரை காட்டி கொடுக்கல, கேவலமான நிலைக்கு போல அப்போஸ்தலர்கள், அதற்கு பிறகு வல்லமையாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாட்டுத்தாளிலே 8வது பாடல், காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி அப்பா. கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் புரட்டும் வந்தும் நிதி என் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதி என் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை. சேர்ந்து பாடலாம், நாங்களே உயர்த்தி எல்லாரும். இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை
ஆண்டவரை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. கண்மலைகள் வேர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் வேர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து நடந்து கருது போல எழும்பிடுவார். காத்திருந்து நடந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்புவேன், இயேசுவை சேர்ந்து சொல்லுமா, நம்புவேன். உம்மை நம்புவேன் ஆண்டவரே. இயேசுவை என் சூழ்நிலையில உம்மை நம்புவேன், வேற எதையும் நான் பேச மாட்டேன். உம்மை நம்புறேன் ஆண்டவரே. என் குறைகளை மாற்றுவீங்க, என் கண்ணீரை துடைப்பீங்க. நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை சேர்ந்து சொல்லுமா, நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலும், அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலும், கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம். ஓ ரபாலா ரமா சங்கரா ரமா, ஜீசஸ் ஜீசஸ் போவதில்லை. ரெண்டு கரங்களை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா ஆடி பாடி அலைகளை நாம் தாண்டிடுவேன். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி, ஒருவேளை ஒண்ணுமே எதுக்குமே நான் லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பலவீனம்தான் உன்னை நான் மகிமைப்படுத்துறதுக்கு, உன்னை நான் உயர்த்துறதுக்கு அது ஏதுவா மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னிடத்துல பலவீனம் உண்டுப்பா. உம்மை நான் சொந்தக்காரங்க மத்தியில மறுதலிச்சிட்டேன், உம்மை நான் முறுமுறுத்தேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற அந்த நேரத்துல நான் ஜெபிக்கலப்பா. என்னை அர்ப்பணிக்க வேண்டிய நேரத்துல நான் அர்ப்பணிக்கல ஆண்டவர் சமூகத்துல. ஓ ஹல்லேலூயா. நம்மள நாமே நான் இதுல பெர்ஃபெக்டா இருக்கேன், அதுல பெர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் எனக்கு ஏன் செய்யல, அவர் எப்படி எனக்கு செய்யாம இருக்கலாம்? நம்ம இதையும் அதையும் செய்யறதுனால விசுவாசம் வரலாம். ஆனா ஆண்டவரிடத்துல போய் நம்ம அந்த ஈகோனால, பெருமையினால அப்படின்னா ஆண்டவர் விட்டே நம்ம விலகி போற மாதிரி ஆயிரும். இங்க இந்த பேதுருக்காக ஆண்டவர் அதை எழுதல, சீசர்களுக்காக எழுதல, நமக்காகவும் அதை எழுதி வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், என்னுடைய வாழ்க்கையில நான் வெற்றி பெறுவதற்காக, என் பலவீனத்தை நான் அறிகிறதற்காக என் தேவன் ஆவியானவரை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது நம்முடைய பலவீனம். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் பலவீனத்தை கண்ணாடியில எனக்கு காமிக்கிறீங்கப்பா. ஒரு 5 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்பயே எச்சரிக்கை பண்றீங்க, மனம் திரும்புறதற்கு சொல்றீங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற
முரட்டாட்டம், என்னை மன்னிங்கப்பா ஆண்டவரே. எனக்குள்ள கீழ்ப்படியாம இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் நான் மற்றவங்கள சொல்லிடுறேன். என் பிள்ளை சரியில்லைன்னு சொல்றேன், என் மனைவி சரியில்லைன்னு சொல்றேன், என் வீட்டுக்காரர் சரியில்லைன்னு சொல்றேன் ஆண்டவரே. ஆனா என்கிட்ட பலவீனம் இருக்குப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துல உங்களோடு கூட நான் பந்தி இருப்பேன், உங்களை அப்படி நான் ஆயத்தமாக்குவேன், உங்களை கொண்டு மகத்தானதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதே நேரத்துல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். கர்த்தருடைய ஆராதனைக்கு முதலிடம் கொடுக்காம என்ன வேணாலும் செய்யலாம். கர்த்தருடையத அற்பமா, அசட்டையா, துணிகரமா, நிர்விசாரமா இல்ல இல்ல. உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறவங்க அப்படி ஆண்டவருக்கு துரோகம் பண்ண முடியாது. இந்த யூதாஸ் காரியத்து இயேசுனிடத்துல வரல, அதுதான் பாவம், அதுதான் அவனுடைய மனசு அப்படியே கெட்டு போயிடுச்சு. ஆனா அந்த பேதுரு திரும்ப இயேசுனிடத்துல என்னால முடியலப்பா, அன்பு கூற எனக்கு பலன் தாங்க. ஒருவேளை நீங்க அப்படி, என் குடும்பத்தை நடத்த எனக்கு பலன் இல்லப்பா ஆண்டவரே, எனக்குள்ள இந்த பலவீனம் இருக்கு அப்படின்னு நீங்க உண்மையா ஆண்டவரை தேடுவீங்கன்னா, ஆண்டவரோட இயேசுனிடத்துல திரும்ப போவீங்கன்னா, சோர்ந்துடாதீங்க. அவர் உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை பலவானாய் மாற்றி விடுவார். உங்களுக்குள்ள அபிஷேகத்தை வச்சு அநேகருக்கு ஆசீர்வாதம் ஆக்கிடுவார். எந்த இடத்துல வெக்கப்பட்டு தலை குனிந்து நின்னீங்களோ அதே சமுதாயத்துல, அதே இடத்துல கர்த்தர் மகிமைப்படுத்துவார், உங்களை உயர்த்தி அலங்கரிப்பார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு பாருங்க, நம் மண்ணோட மண்ணா அவர் போனவர் அல்ல, உயிரோடு இருக்கிறவர். நான் உங்களுக்கு முன்னாடி கலிலேயாவுக்கு போவேன், அங்க இருப்பேன் அப்படிங்கிற, அப்படியே அது நடந்தது. இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனத்தெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறார். உங்களுக்கு உங்க வாழ்க்கை எவ்வளவு மகிமையா மாற போறதுங்கிறதையும் அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீரா. அவருடைய வாழ்க்கையில மகத்தானதை நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, கற்பக்கனி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகத்தான காரியங்கள் வெளிப்படட்டும். உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அனன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.